ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் மனதில் உள்ளதையெல்லாம் அப்படியே சொல்லுவதற்கும், இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி சொல்லுவதற்குமாக தான் இரண்டில் ஒன்றை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா எப்போதாவது அபசகுணமான வார்த்தைகளை பேசி பார்த்திருக்கிறாயா? அபசகுணமான செயல்களோ அல்லது அபசகுணமான வார்த்தைகளோ என் வாயிலிருந்து வரவே வராது. அதே போலதான் நீயும் உன் வாழ்வில் நேர்மறையான நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் கொண்ட நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். போரில் 1000 வீரர்களை வென்று ஜெயிப்பதென்பது மிகப்பெரிய விஷயமே கிடையாது. வீரமும் தைரியமும் இருந்தால் போதும். ஆனால் உன் மனதில் நீ அமைதியையும் பொறுமையையும் கொண்டு வருவதென்பது அந்த வீரனை விட மிகப்பெரிய காரியம் அல்லவா? அப்படி உன் மனதில் நீ வெற்றியை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்ய பழகு. ஏன் எப்போது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் நடந்த விஷயங்களை நினைத்தே யோசித்து கவலைப்பட்டு வாழ்கிறாய்? நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனி நடக்கப் போவதை தானே பார்க்க வேண்டும். ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலை கொள்கிறாய் என் செல்லமே? இந்த வராகி அம்மா உன்னருகில் நான் இருக்கும்போது, உனக்கு நல்ல வாக்கு தர நானே ஓடி வந்திருக்கும் போது, இதை தவிர வேறென்ன வரம் வேண்டும் உனக்கு? மனித வாழ்க்கையில் செல்வம் என்பது வருவதும் போவதுமாக இருக்குவதுதான் இயல்பு. செல்வத்தின் இயல்பே அந்த நிலவு போல வளர்வதும் தேய்வதும் தானே. செல்வம் எப்போதும் எல்லாருக்கும் கிடைத்து விடுவதும் கிடையாது. அதே நேரத்தில் என்றைக்கும் ஒரே இடத்தில் நிலையாய் நிலைத்திருப்பதும் கிடையாது. உன் வாழ்நாளிலும் நீ என்றாவது ஒரு நாள் அளவுக்கு அதிகமான செல்வத்தை பெற்று அதை சேமிக்கக்கூடிய ஆளாக மாறத்தான் போகிறாய். அதே போல எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயம் மிக அதிக அளவு கஷ்டத்தை, அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். அதே போல அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலையையும் எல்லார் வாழ்விலும் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. அப்படித்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்து கொடுத்து உனக்கான நல்வாக்கு தருவதற்காகவும் உன்னை தேடி வந்துள்ளேன். ஒருவன் உன்னை இகழ்ந்து பேசினான், யாரோ ஒருவன் உன்னை அடிக்க வந்தான் என அடுத்தவனை பற்றியே நீ நினைத்து கொண்டிருப்பதால் உன் மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும்? யாரோ ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அது நல்லதாகவும் இருக்கலாம், நல்லதை விட கெட்டது அதிகமாகவும் இருக்கலாம். அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் உன் மனதிற்குள்ள அமைதி எப்படி இருக்கும்? கோபம்தானே அதிகமாக வரும். ஒன்றுக்கும் உதவாத கோபத்தை வைத்துக்கொண்டு நீ எதை ஜெயிக்கப் போகிறாய்? எப்போதும் நல்ல காரியங்களை மட்டும் நினை. தேவையில்லாத கெட்ட விஷயங்களை தூக்கி போட்டுவிடு. உன்னுடைய உதடுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் கவனமாக நிதானமானதாக இருக்க வேண்டும். அரண்மனை வாயில் கதவுகளைப் போல உன் உதடுகளை பத்திரமாய் பாதுகாத்துக்கள். உன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொற்களும் சாந்தமானதாகவும் மிதமானதாகவும் இருக்க வேண்டும் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயல்கள்தான் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை நீதான் சரியாக முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை என்றால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். கெட்டதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நல்ல விஷயங்களை தொடர்ந்து நீ செய்து வா. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீயும் முடிந்த அளவிற்கு அமைதியோடும் அன்போடும் பாசத்தோடும் இருக்க பழகு. உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நன்மையாய் மாற்றித்தர நான் தயாராகத்தான் இருக்கிறேன். யாராவது கோபப்பட்டால் அவர்களிடம் அன்பை காட்டி நீ ஜெயிக்கப்பார். யாராவது உனக்கு கெடுதல் செய்தால் அவர்களுக்கு நன்மையை செய்து ஜெயித்துவிடு என் செல்லமே. அனைவரிடமும் நீ அன்பாய் இருக்க வேண்டும். நீ கீழே விழுகும் நேரங்களில் உனக்கு கரம் கொடுத்து கரையேற்ற இந்த வராகியம்மா நான் இருப்பேன். வாழ்க்கை என்றாலே பல சுவாரஸ்யங்கள் நிறைந்ததுதானே. உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரி செய்து உனக்கான அன்பையும் அரவணைப்பையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அறிவுடைய மனிதன் எப்போதும் இன்புற்றுதான் வாழ்வான். நீயும் அப்படி இன்புற்று உன்னுடைய வாழ்க்கையை சுகமாய் சந்தோஷமாய் அனுபவித்து வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படாதே. விவேகத்தோடு வாழ்கிறவனை மரணத்தினால் கூட அச்சுறுத்த முடியாது என் செல்லமே. நீயும் வீரத்தோடும் விவேகத்தோடும் உன் காரியங்களை செய்ய வேண்டும். சூரியனையும் சந்திரனையும் உன்னால் ஒப்பிட முடியுமா? இரண்டும் ஒரே நேரத்தில் தான் வந்து அருகில் நிற்குமா? இல்லைதானே. அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் ஒரே நேரத்தில் வந்து நிற்காது. இப்போது நீ துன்பத்தை அனுபவிக்கிறாயா? கவலையை விடு, அடுத்து இன்பம்தான் வரப்போகிறது. எப்படி சூரியன் மறைந்து சந்திரன் வருமோ அதே போல துன்பங்கள் மறைந்து போகும் எல்லார் வாழ்விலும்
அடுத்து இன்பம் நிச்சயமாய் வந்து சேரும். உன் வாழ்க்கையை நீ யாரோடும் ஒப்பிட்டும் பார்க்காதே. யாருடைய வாழ்க்கையில் நடந்தது போல உன் வாழ்வில் நடக்கவில்லையே, நடக்குமா என யோசிக்காதே. நல்லதை எப்போது வேண்டுமானாலும் நான் யார் வாழ்வில் வேண்டுமானாலும் நடத்தி கொடுப்பேன். நீ செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கூறக்கூடிய ஆளாக நீ இருப்பாய் என்பது எனக்கு தெரியும். இதற்கு முன்பாக கூட ஒரு சில சமயங்களில் அம்மா, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என என்னிடமே வந்து மன்னிப்பு கேட்கிறீர்களாய். அதே போல நீ செய்யும் தவறுகளை உன் மனசாட்சியும் உன்னை கண்டிக்கிறது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். இதையும் தாண்டி தன்மானமும் தைரியமும் கௌரவமும் உனக்கு நிச்சயமாய் கை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாவற்றிலும் மாற்றத்தை நீ சந்திப்பாய் என் செல்லமே. அப்படிதான் உன் வாழ்விலும் உனக்கான மாற்றம் வரக்கூடிய நல்ல நேரம் நெருங்கி வந்துள்ளது. எப்போதும் எல்லாரிடமும் நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. இல்லையே, நீ நினைச்சதை சொல்ல முடியவில்லை என்றால் அமைதியாய் இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீ வெளியிலிருந்து யாரையும் எதிர்பார்க்காதே. முதலில் கண்ணாடியில் போய் பார். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவம் உன் உருவம் தானே. நீதான் உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏனெனில் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையும் அவரவர் கைகளுக்குள் தான் நான் கொடுத்திருக்கிறேனே தவிர ஒரு மனிதரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை இன்னொரு மனிதருக்கு நான் கொடுக்கவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை உருவாக்க யாரையும் கட்டாயப்படுத்தாதே. உன் மதிப்பை நீயே புரிந்து கொண்டு உனக்கான உயர்வான இடத்தை உருவாக்கிக் கொள் என் செல்லமே. எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பதால் தானே உன் வாழ்வில் பல பிரச்சனைகள் வந்து சேர்கிறது. அது மிகவும் ஆபத்தானது. எதற்கெடுத்தாலும் யோசிப்பதையும் குழம்புவதையும் விட்டுவிட்டு எப்போதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து மனதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். உண்மையான அன்பு என இந்த உலகில் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தானே மற்றவர்களிடம் அன்பாக இருப்பது போல நடித்துவிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். நிஜமாகவே அப்படிப்பட்ட பல மனிதர்களை நீயும் பார்த்திருப்பாய். உண்மையாய் அன்பு வைத்திருப்பது போல நடித்து போலியாய் பேசி பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்களை நான் விரைவில் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த வராகியம்மா என்னுடைய அன்பையும் அருளையும் பாசத்தையும் அக்கறையையும் நீ கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்வாய் என் செல்லமே. வாழ்க்கையில் விட்டு விட்டு போன உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வந்து தன் உறவுகளை தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம், தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என சொன்னால் நீ அவர்களிடம் பெரிதாக சேர வேண்டாம். ஏனெனில் மீண்டும் உன்னை தேடி வந்தவர்களின் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்கள் மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். மனிதர்களை எப்போதும் புரிந்து நடந்து கொள். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கலாம், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் எல்லாரையும் நம்பி எல்லாவற்றையும் சொல்ல முடியாதல்லவா? ஒரு மனிதனை நேசிக்க தெரியாதவன் எவ்வளவோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, பணத்தில் மிதந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, குப்பைக்கு சமம்தான். உன்னை நேசிக்கிற மனிதர்களை நீ நேசி. உன்னை மதிக்கிற மனிதனுக்கு நீயும் மரியாதை கொடு. இயற்கையையும் உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உனக்கான நல்லதை செய்து நன்மைகளை அனுபவித்து வாழும்படி இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. நீ கடந்து வந்த காலங்களை எல்லாம் திரும்பி பார்த்தால் எல்லாரும் உன்னை உபயோகப்படுத்தி கொண்டார்கள் தானே தவிர யாருமே உனக்கு உதவவில்லை என்பது புரியும். அவர்கள் சுயலாபத்திற்காகவும் அவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உன்னிடம் பொய் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மனிதர்களிடமிருந்து சீக்கிரமே விலகிவிடு. உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்துவேன்.